ஹாய் வியூவர்ஸ், பப்ளிக்கில் பாடும்போது நர்வஸ் ஆயிடுறீங்களா? ஆடியன்ஸ் முன்னாடி பாடும்போது ஃப்ரீஸ் ஆயிடுறீங்களா? இதெல்லாம் எப்படிடா ஓவர் கம் பண்ணுறது, எப்படி இந்த ஸ்டேஜ் ஃபியர் ஓவர் கம் பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோ கடைசி வரையிலும் பாருங்கள். நான் சொல்கிற 2 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஸ்டேஜ் ஃபியரை ஓவர் கம் பண்ணுங்கள். வெல்கம் டு சிங் தமிழ் டுடே. ஸ்டெப் 1, ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன ஆடியன்ஸ்லேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தாங்க உங்களோட ஆடியன்ஸே. ஒரு மிரர் முன்னாடி போய் நின்றுட்டு உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நீங்களே பூஸ்ட் பண்ணிக்கோங்க. மிரர் முன்னாடி போய் நின்றுட்டு நீங்களே பாடி பாருங்கள். உங்களோட பாடி லாங்குவேஜ், உங்களோட பாஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் பாருங்கள். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி, உங்கள் ஃபேமிலி முன்னாடி, ஃபேமிலி கேதரிங்ஸில் பாடி பாருங்க. அதுக்கப்புறமா பெரிய பெரிய ஆடியன்ஸ்க்கு உங்களால் நிச்சயமாக பாட முடியுங்க. ஸ்டெப் 2, உங்களோட ஃபோக்கஸ் நீங்கள் பாடும்போது எதில் இருக்குது? அச்சோ, இவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கிறாங்களே அப்படின்ட்டு ஆடியன்ஸ் மேலேயா, இல்லாட்டி நீங்கள் பாடுறது மேலேயா? எப்பயுமே பாடும்போது உங்களோட நர்வஸ்னஸ் எல்லாமே காம் பண்ணி நீங்கள் பாடுறது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆடியன்ஸ் அவ்வளோ இருக்கிறாங்களே அப்படின்றது உங்கள் மைண்டுக்குள்ளே ஓட வேணாம். நீங்கள் என்ன பாடுறீங்க அப்படின்றதுல உங்களோட ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா மற்ற எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த 2 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஸ்டேஜ் ஃபியரை ஓவர் கம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குற வரையில இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோவில் இருக்க ஸ்டெப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். Until then, it's bye from Daf.